ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வெள்ளிக்கிழமை எடுத்த வீடியோ தான். ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸுக்கு கிளம்பியாச்சு. அவருக்கு டீ போட்டு காலையில் சமையலுக்கு வந்து சேனக்கிழ குழம்புக்கு வணக்கி வச்சிட்டேன். இட்லி வந்து வேகுது. வாழைப்பழம் வந்து நல்லா பழுத்திருந்துச்சு. தீக்ஷத்துக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு பேன் கேக்கு கோதுமை மாவு வாழைப்பழம்லாம் போட்டு கரைச்சி வச்சிட்டேன். சேனக்கிழங்கு குழம்பு ரெடி ஆகியாச்சு. பேன் கேக்கு வந்துட்டு இருக்குது. தீக்ஷித்தை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு செலின்னு பால்வாடி போயிட்டான். செலினுக்கு வந்து ஹாஃப் டே தான் பால்வாடி இருந்துச்சு. 12 மணிக்கு வந்துட்டான். ரிலேஷன்ஸ் எல்லாம் வந்திருந்தாங்க. மதியானத்துக்கு ரசம் வச்சு வத்தல் எரிஞ்சு போச்சு. சாப்பாடு மட்டும் வச்சுட்டேன். சாயங்காலமாக மரவள்ளிக்கிழங்கு சக்கரவள்ளிக்கிழங்கு ரெண்டும் கொண்டு வந்தாங்க. சரி சக்கரவள்ளிக்கிழங்கு வாங்கலாம் அப்படின்ட்டு வாங்கி தீக்ஷித் வரக்குள்ளே வேக வச்சாச்சு. இது வந்து எங்களுக்கு நார்மலாக வேக வச்சேன். செலினுக்கு வந்து விளக்கெண்ணெய் மஞ்சத்தூள் கூட லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறேன். நல்லா வெந்துருச்சு அவனுக்கு கொலகொலன்னு. குழந்தைகளுக்கு வந்து வயிறு கட்டிக்குது, மோஷன் போகிறக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரி வேக வச்சு கொடுக்கலான்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்தேன். அதனால் அவனுக்கு செஞ்சு கொடுத்தேன். அந்த டேஸ்ட்டுமே நல்லா இருந்துச்சு. நம்மளுக்கு நார்மலாக உப்பு மட்டும் போட்டு வேக வைப்போம். இவங்களுக்கு அந்த விளக்கெண்ணெயில் ஊற்றி வேக வச்சு கொடுத்தேன். ஃபஸ்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் ஒரு 2 பீஸ் இருந்துச்சு, அதுவும் வாங்கி சாப்பிட்டான். நானும் போட்டு சாப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். செடி வந்து பார்த்துட்டு இருந்தான். அப்புறம் வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு வேண்டாம் நான் சாப்பிட்டேன் அப்படின்ட்டான். நம்மளாம் ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம ஏதாவது வேணும்னு சொல்லி கேட்டாலும் அம்மா அப்பா அதை வேண்டான்னு சொன்னாங்கன்னா சரின்னு கேட்டுக்குவோம். ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்க அப்படி கேட்க மாட்டேது. அவங்க சொல்கிறது தான் நம்ம கேட்கணும். உங்கள் குழந்தைகள் இப்படி தானா? இனி நாளைக்கு ஒரு மே விழாக்கில் பார்க்கலாம். பாய்.